செல்வங்களே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நலம். நீங்கள் நலமா? நல்ல மாதிரியே ஆவல். நலத்துடன் இருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு உங்களிடம் நான் பேசுகிறேன். பாருங்கள் உறவுகளே, உடன்பிறப்புகளே, நாம் நமது குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கிறோம். பிறகு வேலை வாய்ப்பை தேடி கொடுக்கிறோம். அவர்கள் ஒரு புது வீட்டிற்கு, ஒரு புது இடத்துக்கு போக வேண்டுமேயானால் அவர்கள் தன் படிப்பு, உடல் ஆரோக்கியம், வேலைவாய்ப்பை கொடுத்து நாம் அவர்களை அனுப்பி வைக்கிறோம். வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், நமது பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்து அனுப்பும் பொழுது அவர்களுக்கு தேவையான சிறப்புகளை கொடுத்து அனுப்புகிறோம். ஒன்று வேலை, படிப்பு, வேலை. பிறகு அவர்களுக்கு அந்த புது வீட்டிற்கு அவர்கள் நுழையும் முன் அவர்கள் சொந்த ஃப்ரீயாக நிம்மதியாக போய் படுப்பதற்கும் இருப்பதற்கும் நாம் சில வசதி பொருட்களை கொடுத்து அனுப்புகிறோம், கற்றல் கொடுத்து அனுப்புகிறோம். அவர்களுடைய துணிகளை வைத்துக்கொள்ள ஒரு பீரோ சம்மந்தப்பட்ட ஏதாவது கொடுத்து அனுப்புகிறோம். அவர்களை நாம் வெறும் கையோடு அனுப்புவதில்லை. ஒரு புது வீட்டில் போயிட்டு அச்சப்பட்டுன்னு அவங்க பெட்டில் எப்படி படுக்கிறது, அவங்க சாமான்களை எப்படி நம்ம கையாளுறது, இல்லை அச்சப்படாமல் அங்கே சுதந்திரமாக இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமான்களை கொடுத்து அனுப்புகிறோம். அதே போல தான் நாம் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது நமது அப்பா, நமது பெற்றோர்கள் நம்மை வெறும் கையோடு அனுப்புவதில்லை. நம்மை வெறும் கையோடு பிறக்க வைத்து அனுப்பவில்லை. செல்வங்களே, கவனியுங்கள், நாம் வெறும் கையோடு இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவன் சொல்கிறான், நீ வரும்போது நாங்கள் எதனா கொண்டு வந்தாளா கொண்டு போகிறதுக்கு? நீ எதையும் கொண்டு வரல. வரும்போது என்னத்தை கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறான். யார் கேட்குறது? நம்ம சகோதரர்கள் தான், நமது உடன்பிறப்புகள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. எதையும் அறியாதனமாக கேட்கிறார்கள். உடன்பிறப்புகளே, நாம் பிறக்கும்பொழுது செல்வாக்கோடு பிறந்தோம், வெறும் கையோடு பிறக்கவில்லை. யோசித்து பாருங்கள். நமக்கு 2 கைகள் இருக்கிறது. 2 கைகளோடு பிறந்தோம், 2 கால்களோடும் பிறந்தோம், அத்தனை உறுப்புகளோடும் பிறந்தோம். அனாமத்தான் பிறக்க வரல. பிறந்த உடனே நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்னாக்கா நம்ம கைக்கு கையை கொடுத்துக்கிறார் கடவுளே. என்னன்னா போன வரணும்னாக்கா நடராஜா நடடா, செல்ஃப் வாக், செல்ஃப் ட்ராவல். காலில் நடந்து போகிறதுக்கு 2 காலுங்களோடு வந்துக்கிறோம், 2 கைகளோடு வந்துக்கிறோம், 2 கண்களோடு வந்துக்கிறோம், 2 காதுகளோடு வந்துக்கிறோம். வாய், மூக்கு, தலையில் பிரைன், அத்தனை செல்வாக்கோடு நாம் இந்த உலகத்துக்கு வந்துக்கிறோம். யார் சொன்னது? நீ வரும்போது என்னத்தடா கொண்டு போகிறதுக்கு?
அப்படின்னு சொல்கிறாங்களே, அது தவறான கருத்து. அவர்கள் அதை மறுபடியும் அவர்கள் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் அவனோட சேர்த்து தான் சொல்கிறோம். நம்ம எல்லோரும் செல்வாக்கோடு கை கால் ஒரு திடமான உடலோடு வந்திருக்கிறோம். போகும்போது கூட அதோடு தான் போகிறோம். நம்ம போனால் அதை விட்டுட்டு போகல. நம்ம என்ன கொண்டு வந்தோமோ அதை கொண்டு போகிறோம். நீ சொல்லாத என்னத்தெல்லாம் கொண்டு வந்த, என்னத்தெல்லாம் கொண்டு போகிறேன்னு. நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கினீங்களா? ஓகே. இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் நம்பிக்கையோடு இருங்க. நம்மளை நடத்தி செல்றதுக்கு என்ஜின் அப்பா இருக்கார். ஓகே, தைரியமாக இருங்க. யாருன்னா உங்களை என்னடா கொண்டாந்த கொண்டு போகிறதுக்கு கேட்டாக்கா தைரியமாக சொல்லுங்க. கை கால்களோடு வந்தான்னு சொல்லுங்க. அனைத்து உடல் உறுப்புகளோடு வந்தேன் சொல்லுங்க. ஓகே, வணக்கம்.